முருங்கைக்கீரை நல்லா பச்சை பச்சையே இருக்குமா. பெரிய பொண்ணுக்கிட்ட கேட்டு ஒரு கிளை வாங்கி வந்து நட்டு வைக்கணும் வீட்டு பின்னாடி. ஆமாம், முருங்கைக்கீரை அப்போ தான் நமக்கு அப்பப்போ கிடைக்கும். இல்லைன்னா எப்போ வீட்டில் உழவு சொல்லிட்டு நம்ம பறிச்சு தர முடியும்? சும்மா இருக்க நேரத்தில் போய் நம்ம கேட்டேன்னு வச்சுக்கோங்க, மாமியார் திட்டம் உங்களுக்கு நான் மரத்தில் வந்து நான் வெட்டி தர முடியுமான்னு. ஆமாம், இப்போ தானே ஊந்துருக்குது, நம்ம கொஞ்சம் கிளை வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். மாவரைத்துக்கு அரிசிலாம் ஊற வைக்கணும். உளுந்து வாங்கி வந்து கொடுத்துட்டான். உளுந்து இருக்குது, கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டுன்னு வச்சுக்கேன். ஒரு 4 மணி போல் மாவு அரைச்சி வச்சிடலாம். காலையில் இட்லியோ தோசையாக சுட்டுக்கலாம். மாவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகுது. என்ன டிஃபன் செய்யுது? என்ன பூரி சப்பாத்தி பொங்கல் இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். நிறைய எண்ணெய் காலியாயிடும். நம்ம இட்லியெலாம் சுட்டாதான் எண்ணெய் காலியாகுது. மதியத்துக்கு முருங்கைக்கீரை வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிடலாம். ஆமாம், சூப்பராக இருக்கும். சாதத்தில் போட்டு அப்படியே சுட சுட பசங்க சாப்பிட்டு வச்சுக்கேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மணி 11 ஆக போகுது. ஆமாண்டி, 11 தானே ஆக போகுது. என்னடிப்பா? ஐயோ, இதுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை போல இருக்குதா? இன்னைக்கு திங்கக்கிழமை, அதுவா ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாண்டி, இன்னைக்கு திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு குழு காசு கட்டணும். அது ஞாபகம் இருக்குதா இல்லையா உனக்கு? ஆமாண்டி மறந்தே போச்சுடி. இன்னும் எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க, அட்டண்டன்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. நீ மட்டும் தான் உட்காந்து கீரை கிளீன் இருக்க. ஃபைன் போட போகிறாங்க பாரு, 50 ரூபா. எது 50 ரூபா ஃபைனா? 10 ரூபா தானடி? அதெல்லாம் போன வாரமே முடிவு எடுத்துட்டாங்க. லேட்டாக வந்தால் 50 ரூபா ஃபைனா. ஐயோ, இது எனக்கு தெரியவே தெரியாது. என்கிட்ட யாருமே சொல்லலையே. போன வாரம் உனக்கு தலைவலி சொல்லிட்டு நீ மீட்டிங்கே வரல, காசு கொடுத்து அனுப்பிச்சிட்ட பசங்க கிட்ட. போன வாரம் தான் 50 ரூபா லேட்டாக வந்தால் சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஏண்டி, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வரேன் என் வீட்டுக்கு? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி காசு ஏற்றி வச்சிருக்காங்க, அத்தனை லேட்டாக வந்தா ஃபைன் சொல்லிட்டு. அக்கா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வரேன், ஏதோ ஒரு ஞாபகத்தில் போகிறேன். இதெல்லாம் ஒரு 40 வருஷம் ஏதோ ஒரு பெரிய விஷயமா என்ன? சரி கிளம்பு, அட்டண்டன்ஸ் அங்கே எடுக்கிறதுக்குள்ளே போயிடலாம். அவளுங்களே எப்போன்னு காத்துன்னு இருப்பாளுங்க. இவங்க எப்போ மாட்டுவாளுங்கன்னு அவளுங்க தகுந்த மாதிரியே நீ பண்ணியிருக்கடி. கண்டிப்பாக இன்னைக்கு ஃபைன் வாங்காமல் விட மாட்டாளுங்க. நானே வாரம் குழு காசு ரெடி பண்ணுறதுக்குள்ள எனக்கு உயிரே போகுது. இல்லை வேறு நான் ஃபைன் காசு எங்கேருந்து ரெடி பண்ணுவேன்? இப்போ எனக்கு 100 ரூபா கம்மியாக இருக்குது குழு காசு கட்டுறதுக்கு. அதே நான் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. இல்லை வேறு எக்ஸ்ட்ரா வேறு 50 ரூபா நான் எப்படி கட்டுவேன்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா. முதல்ல குழுக்கு போனால் தான் தெரியும் என்ன கதைன்னு. ஒயர் பேக் புதுசாக இருக்குது, வாங்கினந்தியா? ஆமாம், இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். கூல் கூல் கூல், இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? பொடி கூழ் கஞ்சி நைட்டு. 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குழந்தையம்மா, பழக்கத்திலே குமரியம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. தப்பா பாட்டு பாடி நேரு. கீதா ராணி எல்லாரும் வந்துட்டாங்களா? அவங்களாம் போயினே இருக்கிறாளுங்க. இப்போ நம்ம 2 பேர் மட்டும் தான் போல. ராதியா கூட போயிடுச்சு தெரியுமா? அது ராதியா கூட வந்துட்டாளாங்க. ஐயோ, ஒரு குரல் கூட கொடுக்கலாமா? ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாவ? கதையை தண்ணி பிடிக்கும் போது குழாக்கு லைன் போட்டியா கொண்டாந்து போயிட்டேன். இப்போ கொடுக்க போகும்போது மட்டும் உனக்கு கூப்பிடணும். உனக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். உனக்கு வேணா நீ தான் வரணும். அதான் சொல்லிட்டு போச்சு ராதிகா. உனக்கு வேணா நீ தான் வரணுமா? சின்ன வயசுலேருந்து அவள் அப்படியே தான் மாறவே இல்லை. எதுனா ஒன்று கடிச்சா அதை அப்படியே பிடிச்சிக்கிறா. சண்டையோன்னு சுற்றி கிடக்குறாம்மா. ஒரு அக்கா நீங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்குறா பத்தியா? கீதா நல்லா போ, நல்லா எடுத்துக்கு மத்துக்கின்பா. அக்கா பொறுமையாக்கா. என்ன மணி வர 11 ஆக போகுதுடி. சார் ஒரு டைம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி எங்கள் வீட்டு வாசலாண்ட போடு. ஏன் நம்மளை கேள்வி கேட்குறாங்க பார்க்கலாம். அவங்க வீட்டாண்ட மீட்டிங் போட்டுக்கின்னு அவள் சட்டம் பேசினுக்கா, இஷ்டத்துக்கு பேசினுக்காளுங்க. இனிமேல் சார் வந்து இங்கே வரட்டும், மீட்டிங் நம்ம வீட்டாண்ட போட்டுக்கலாம். எவன் நான் பேசுகிறான்னு பார்க்குறேன். என்னடி நடக்குதுங்க தெரியலக்கா. குழுவோட டேபிள தூக்கின்னு வந்து நிற்காங்க. ராதிகாண்ணா ஒரு பயம் இல்லாமல் போச்சு. இனிமேல் எவன் என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம். 5 ரூபா இருந்தது ஃபைனு, அப்புறம் 10 ரூபா ஆகினாலுங்க. இப்போ வந்து 50 ரூபாவா? இப்போ நம்ம வீட்டாண்ட போட்டுக்கலாம். எவன் லேட்டாக வராலும் 100 ரூபா ஃபைன் போடலாம். அப்போ தான் அவளுங்க அடங்குவாளுங்க. அவள் வீட்டாண்ட மீட்டிங் போட்டுக்கிறாளுங்க, அவள் இஷ்டத்துக்கு பேசுகிறாளுங்க. ஏன் நம்ம வீட்டாண்ட இடம் இல்லையா? அது இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, ஒரு மாநாடே நடத்தான். அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. அவளுங்க வீட்டாண்ட போட்டுக்குன்னா விட்ட கணக்கு சுத்தமாக பெருக்க விட மாட்டேங்கிறாளுங்க. மண்ணிலேயே போய் உட்காந்து உட்காந்துக்கு கூட ஒரு பாய் கூட தர மாட்டேங்கிறாளுங்க. ஒரு பேப்பர் கூட தர மாட்டேங்கிறாங்க. மண்ணிலேயே உட்காந்து அந்த படம்லாம் ஒரு அழுக்காய் போகுது. எங்கள் வீட்டில் போய் எப்படி சாணி தெளிச்சு பட்டாட்டும் பெருக்கி குழம்பு போட்டு வச்சுக்கிறோம் பாரு. பெரிய பொண்ணு தலை போதுமா? இப்போ எதுக்கு குழுவோட டேபிள தூக்கின்னு வந்து நிற்கிங்க 2 பேரும்? இனிமேல் மீட்டிங்லாம் இங்கே தான் நடக்கும், குழு மீட்டிங்லாம். புரியுதா? இனிமேல் யார் வீட்டானே போத்தாவில்ல. அந்த மஞ்சு வீட்டானே போத்தாவில்ல, சஞ்சு வீட்டானே போத்தாவில்ல. ஏன் மஞ்சு எதுனா சொன்னாரா? எதுனா சொன்னாலாவா? அவ்வளோக்குள்ள பேச்சு பேசுறா. நம்ம குழுவை இவ தலையில் தான் நம்ம நடக்கிற மாதிரி, இவதான் பாவம் பார்த்து இல்லை குழுவான்னு கொடுக்குற மாதிரி பேசுனாங்க. நம்ம வர அவதார மேலே காசு கட்டுற மாதிரி வேற பேசுறா. அவளுக்கு அவ்வளோ திமுது இருக்கும் பார்த்துக்கோ. கடன் வாங்கினா நம்ம கட்ட போறான். அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுறா. நம்ம இவ கட்டுற மாதிரி நம்ம காசுலாம். மஞ்சு அந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது. லேட்டாக வந்தால் தான் திட்டுவா. ஆமாம், உனக்கு ரொம்ப தெரியும். அப்படியே பெரிய பொண்ணு உனக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன பேச்சு திரும்ப பேசிச்சது? எல்லாம் 100 நாள் வேலைக்கு போறீங்க, உங்ககிட்டலாம் காசு அப்படியே கொட்டுது. ஏன் சீக்கிரமா வந்து கட்ட முடியாதா? எதுக்கு லேட்டாக வரீங்க? இனிமேல் லேட்டாக வந்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா ஃபைன் வாங்க. ஒரு நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றிங்கே போகுமா? அவ்வளோ பேச்சு பேசுது. அதான் எங்களுக்கும் வந்துச்சு. அந்த டேபிள் தூக்கி வந்து நேர்ந்துட்டோம். யார் யாருக்கு குழு மீட்டிங் நடக்கணும் ஆசை இருக்குதோ வாங்க எங்கள் வீட்டான சொல்லிட்டு. என்ன நீங்கள் பாட்டு நேரத்தை மாற்றிட்டீங்களே, சாருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஃபோன் பண்ணி அங்கேயே சொல்லிட்டோம். சார் இங்கே வந்து இடம் பத்தல, எல்லாம் நின்று மீட்டிங் நடத்த வேண்டியதாக இருக்குது, எங்கள் வீட்டாண்ட வாங்க, அங்கே தான் பெரிய இடம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறோம் சார்ட்ட. சாரா சரின்னு சொல்லிட்டாரு. வந்து நிற்காரு.
இன்னும் 10 நிமிஷத்துல வந்து வரான். இப்போ இன்னும் கீரை கிளி இருந்தா எடுத்து வை எடுத்து வை. எல்லாரும் வந்து நிற்கிறாளுங்க. எடுத்து வைக்கிற அப்புறம் கீரை கேட்பாங்க உன்ட்ட, பொரியல் கேட்பாளுங்க, எடுத்து வை. இது ஒரு சூதுவாதம் தெரியாது, அப்படியே உட்காந்து இருப்பேன். எதுக்கோ மற்ற பேரையும் நம்ம வீட்டாண்ட கூட்டின்னு வரா தெரியலையே. அங்கே எங்கேயாவது மீட்டிங் போட்டால் கூட போனோமா வந்தோமான்னு இருக்கலாம். இங்கே வந்தாலுங்க இடத்த விட்டு அசைய மாட்டாளுங்க. ஊர் கதையெல்லாம் பேசி சண்டை வேறு அடிச்சுன்னு மாறுவாளுங்க. இங்கே மாமனார் மாமியார் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களே, என்ன எதுக்கு இவ தேவை அவளெல்லாம் செஞ்சு எனக்கு தெரியலையானே. ராணி சீக்கிரமா சார் எடுத்துனா, சார் வந்து நிற்காரு ஓடியா. என்ன சாரியை தூக்கி வந்துட்டீங்களா அங்கே? அது குழு காசுல வாங்கின சார் தானியே. நம்ம கஷ்டம் அதை எடுத்துன்னு வந்துட்டான். இன்னைக்கு இங்கே என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வர போயிருக்கிறாளுங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகி போச்சு போகிறதுக்கு, அதுக்குள்ளே ஊரே தட்டின்னு வந்துருக்காங்க இங்கே மீட்டிங் போடுறேன்னு. மாமியார் பார்த்தா கத்த போதுன்னு கத்த போகுது. நம்ம குழுவில் காசு வாங்கினே முதல்ல அதுக்கு தெரியாது. இதெல்லாம் வேறு தெரிஞ்சு போயிடுமே இன்னைக்கு செம்ம மாற்றி இருக்கு நம்மளுக்கு. தீபாவளி தான் இன்னைக்கு. டேபிள் கொஞ்சம் என்ன தள்ளி போடுறீ, உட்காரத்துக்கு இடம் வேணாம். என்ன எங்கே தள்ளி போடுறதா? ராதையாக்கா வீட்டு வாசலாண்ட போடு. என்ன தள்ளு இன்னும் சேர் வேறு போடணும். இடம் பார்த்தா தள்ளி போடு. சும்மா இருந்த சங்க ஊதி கட்டுக்கிட்டாளுங்க. நானும் கீதா வீட்டுக்கு போகிறேன், ராணி வீட்டுக்கு போகிறேன்னு வர குழு காசு கட்டின்னு இருந்தேன். இன்னைக்கு கூட்டாண்டே கூட்டு வந்துட்டாளுங்க எல்லாரையும். சமாளிப்போம். எவ்வளோ செஞ்சுட்டோம், அதை செய்ய மாட்டோமா? கீதா அந்த முண்டக்கணி மீனா வரா. ஐயோ அவெல்லாம் வரால, இங்கே குழுக்கு வரா. ஆனால் கரெக்டாக வரைய மாட்டேன். இன்னைக்கு கரெக்டாக வராளே. காசு மட்டும் தான் கொடுத்து விடுவா. இன்னைக்கு அவளே வரல. நீ என்னக்கா போஸ் கொடுத்து நின்று இருக்க? உன் முருங்கை எல்லாத்தையுமே உள்ள வை. வீட்டுக்கு முடிஞ்ச பிறகு அப்புறமா கிளிப்பேன். இப்போதான் இடம் நல்லா கரெக்டாக இருக்கு எல்லாரும் உட்காரத்துக்கு. நம்ம ஒரு சந்து ஒன்று இருக்குதா, சந்துள்ள போய் உட்கார சொல்கிறாங்க. மூட்டை பூச்சியாக கழிக்குது. ஏன் சுத்தமாக பெருக்கி வச்சா தானே உட்கார முடியும். அதுக்கு தான் சண்டை போட்டு மீட்டிங் எங்கே மாற்றிட்டேன். பத்தினே வந்துங்கிறாளுங்கெல்லாம். ராதிகாக்கா அந்த சேர் எடுத்துன்னு வந்துட்டேன். வா அப்படி முன்னாடி போடு. போதுமா? போதும் சரியா இருக்கு. சார் அங்கே உட்காந்து போய் நம்ம எல்லாம் என்ன இங்கே உட்காந்துக்கலாம். கோமதி அக்கா எங்கே போனாங்க? ஆளே காணோம். நான் உன் பின்னாடி தான் இருக்கேன். ஏக்கோ பின்னாடி வந்து நக்க பண்ணி எனக்கு முன்னாடி இந்த உட்கார். நீ குளமா தானே இருக்கிற, எனக்கு முன்னாடி வா. ஜோ அதெல்லாம் எதுவும் வேணாம், உம்முன்னு உட்கார். ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு பின்னாடி இந்த தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரிய தேவையில்ல. இங்கே என்ன படமா காட்டுறாங்க தெரியறதுக்கு? காசு கொடுத்துட்டு போகிறேன் குழு காசு, அவ்வளோதானே. சார் வந்து அட்டன்ஸ் எடுப்பாரு. அவ்வளோதானே, என்ன தெரியணும். உட்கார் கும்பிட்டு போய். ஏன் அப்படி பொறுக்கி சொல்கிறாங்க? ஏன்க்கா என் மேலே எதுனா கோவமா உங்களுக்கு? உங்கள் ஒயர் பேக்கை கேட்டுட்டுன்னு சொல்லிட்டு என்ன திட்டுறீங்களா? ஏன்னாக்கா உங்கள் ஒயர் பேக் எதுவுமே எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் என்கிட்ட கோவமாக மட்டும் பேசாதீங்க. எங்கள் மாமியார் தான் என்னை எரிஞ்சு விடும். ஆனால் நீங்கள் தான் நல்லா பேசுங்க. சிரிச்சு சொல்லிட்டு தான் நான் உங்களையே சுற்றி வருவேன். ஆனால் நீங்களும் என் மாமியார் மாதிரி எரிஞ்சு விடுறீங்க. பார்த்தீங்கன்னா அதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல. அஜிஜோ பெரிய பொண்ணு ஏன் அப்படி அழுகுறா? ஏண்டி உன் மேலே எந்த கோவமும் இல்லடி. நான் குழுவில் காசு வாங்கியிருந்தேன், மாமியாருக்கு தெரியாதுடி. ஆமாம் அது தெரிஞ்சிச்சுன்னா சண்டை போடுறது நான் பயந்து உட்காந்து. உன் மேலே எனக்கு கோவம். ஒயர் பேக் வேணா நீ எடுத்துன்னு போ, நான் வேறு வாங்கிக்கிறேன். அவ்வளோதானக்கா, வேற எதுவும் இல்லைல்ல? உங்கள் மாமியார் நான் சமாளிச்சுக்கிறேன், நீயே பயப்படுற. நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, புரியுதா? சரிடி அழுவாதடி திரும்படி. எப்படி நடிச்சு ஒயர் பேக்கை வாங்கினா பார்த்தீங்களா? பெரிய பொண்ணா கொக்கா? யாராக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடிக்கணும் எல்லாம் எனக்கு கற்றுப்படி. காம முன்னேறு கண்ணாரா ஏ கண்ணீரு. இப்போ நம்ம லேட்டாக வந்து என்ன பேச்சு பேசுவாளுங்க. இன்னும் வந்து நிற்கிறாங்க பாருங்க. மீனா வந்து மஞ்சு வரட்டும். இன்னைக்கு அவளுங்களுக்கு ஃபைனை போட்டு 50 ரூபா 100 ரூபா வாங்கி நோட்டில் எழுதி வைடி, பேர் எழுதி வைடி முதல்ல. அவளுங்கிட்ட தான் 50 ரூபா வாங்க, 100 ரூபா வாங்க. கேட்டா இந்த வாரத்தை வந்து 100 ரூபாய் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லு. ஆமாம் நீ 100 ரூபாய் தானே வாங்கணும். எவ்வளோ பேச்சு பேசுகிறாளுங்க முடியுமா? அவங்க கூட மீட்டிங் போட்டு வேணுமா? அவளுங்க தான் அந்த மீட்டிங்கை வீட்டுக்கு தலை நம்ம ஊற்றிக்கு வச்சு உட்காந்துக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி தலையெல்லாம் தெரிஞ்சு போயிடுதான், இப்படி கரைஞ்சி போயிடுதான், என்ன பேச்சு பேசுகிறாளுங்க. வரட்டும் நடந்து வரட்டும், பொறுமையாக வரட்டும். ஒன்றும் அவசரம் இல்லை, வரட்டும். 100 ரூபா கொடுக்க போகிறாங்களா? வரட்டும், பொறுமையாக வரட்டும். ஏக்கா ஃபோன் பண்ணி சார் எங்கே வரான்னு கேளு. 10 நிமிஷத்துல வந்துடும் சொன்னாரு, வந்துருவாரு. அமைதியா இரு. ஏக்கா நீ சொல்லி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுக்கா, ஃபோன் பண்ணு. இரு பண்றேன். அந்த சார் பேர் என்னதுடி? பிரவீன் குமார்க்கா? பிரவீன் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் பார். அது நான் உன் ஃபோனை பிரவீன் சேவ் பண்ணி வச்சுப்பேன் பார் சொல்கிறேன். போன வாரம் நான் தான் சார் நம்பர் வாங்கி அது ஃபோனை சேவ் பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரியாதா என்னன்னு சேவ் பண்ணேன்னு? PRAVEEN பிரவீன். இந்த நம்பர் தான். ரிங் போகுது அமைதியா இருங்க. சார் நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ராதிகா பேசுகிறேன் சார். எங்கே சார் இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கிறேன். இங்கே தானே. எங்கே சார்? உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டேமா? வாங்க சார் பைக் அப்படியே வெளியில் நிப்பாட்டிட்டே வாங்க. சார் இங்கேயே வந்துட்டாரு. திரும்பி பார்க்கறத பற்றி அப்படியே ஃபோன் பேசினது பார். எல்லாரும் வந்துட்டாங்களாம்மா? வந்துட்டாங்க சார். இன்னும் 2-3 பேர் மட்டும் வரலைங்க சார். ஆமாங்க சார், அவங்க மட்டும் ஃபைன் போடலான்னு இருக்கோம். ஏக்கா திரும்ப சார் வந்தீங்க இன்னும் தரப்பேன். வாங்க சார். ஏமா நீங்கள் எதுக்கு ஃபோனில் பேசுங்க? அப்படி எழுந்து நின்று இந்த ஸ்டூல் மேலே நின்று பேசுனீங்க ஊர் ஃபுல்லாக கேட்கும். அவ்வளோ சத்தமாக பேசுங்க, காதே கிளி போட இருக்கு. அது ஒன்றும் இல்லை சார், சரியா சிக்னல் கிடைக்க மாட்டேது, அதான் கத்தி பேசுகிறேன். சரிங்கம்மா ஃபோனை கட் பண்ணுங்கம்மா. நான் தான் வந்துட்டேன், ஃபோனை கட் பண்ணுங்க. இன்னும் யார் வரல? இன்னும் பரிமளம், மீனா, மஞ்சு இவங்க 3 பேர் வரலைங்க சார். ஏமா வரல? இன்னும் கரெக்டாக வந்துருவாங்களே வாரம். அவங்களுக்கு இடம் மாற்ற சொன்னீங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டேன் சார். இருந்தாலும் அவங்கள வேணும்னு லேட்டாக வராங்க சார். ஏமா வேணும் லேட்டாக வராங்க? சீக்கிரமா வர சொல்லுங்க. மஞ்சு தானே காசு கலெக்ஷன் பண்ணுவாங்க குழுவில்? சார் அவங்க சரியாக கலெக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். இனிமேல் வந்து ராதிகாவே கலெக்ஷன் பண்ணுவாங்க சார்.
ஏண்டி என்ன மாட்டி விட்ற? அடி வாங்க விடி நீ. எவ்வளவு 5-10 கம்மியா போட, அப்புறம் போட்டு கட்டணும்டி. என்னால முடியாது. ஏன் என்ன எக்ஸ்ட்ரா காசுலாம் இருக்காது. நான் கூட காசு கட்டுறதே பெரிய விஷயம். என்னால கலெக்ஷன் பண்ண முடியாது. சரிங்கம்மா ராதிகாம்மா, இனிமேல் நீங்கள் கலெக்ஷன் பண்ணிக்கோங்க. சார் அது வந்து உங்கள் வீட்டில் மீட்டிங் போட்டீங்க, அப்போ தான் கலெக்ஷன் பண்ணி கரெக்டாக இருக்கும். சரி, அட்டன்ஸ் எடுக்கலாமா? சார் பெரிய பொண்ணு வேணா கலெக்ஷன் பண்ணுவாங்க சார். என்னால இவங்க வீட்டில் அதட்டிலாம் காசுலாம் வாங்க முடியாது சார். என்ன ஏமாத்திடுவாங்க சார். ஏம்மா நீங்கள் சின்ன குழந்தையா உங்களை ஏமாத்துறதுக்கு? நான் பார்க்கதான் சார் வயசான பெரிய பொம்பளை மாதிரி இருப்பேன். நான் குழந்தை மாதிரி சார். என்ன ஈஸியாக ஏமாத்திடுவாங்க சார். சரிம்மா அழுவாது எழுதுங்க. அம்மா பெரிய பொண்ணுமா, நீங்கள் கலெக்ஷன் பண்ணுங்க. சார் மஞ்சு நல்லா தான் கலெக்ஷன் பண்ணுவான். எதுக்கு சார் மாற்றி விட்டு நிற்கிங்க? அப்புறம் வந்து அவகிட்ட சண்டை போடுவா. நான் தான் கலெக்ஷன் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி என்கிட்ட சண்டை போடுவாவா. ஏம்மா யாருன்னா ஒருத்தர் பொறுப்பு ஏற்றுக்குங்கம்மா. இதே மாதிரி மாற்றி சொல்லியிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தானே இடத்த மாற்றினீங்க, அப்போ நீங்கள் தான் ஆளே மாற்றிக்கணும். புரியுதா? ஒன்று ராதி கலெக்ஷன் பண்ணுறோம், என்ன பெரிய பொண்ணு கலெக்ஷன் பண்ணுறோம். சும்மா பேசினே இருப்பீங்க. டைம் வேறு கலெக்ஷன் போதாவில்ல? சரிங்க சார், நானே கலெக்ஷன் பண்ணுறேன். நம்மளாம் ஒரு வார்த்தை கலெக்ஷன் பண்ணுங்க சொல்கிறத பற்றியா? நம்மளாம் அப்படியே காசு தூக்கி நோய் போயிடுவோமா என்ன? ஆமாம் சார் கூட உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனால தான் உன்னை சொல்லலை. இந்த மண்டியில் கொட்டு வண்டி நீங்கள் கொட்டு பார்க்கலாம். சார் போட்டோம், அப்புறம் பார்த்துட்டு போ. நான் பேர் சொல்கிறேன். ஒருத்தர் காசு கொடுத்துருங்க வந்து. சார் நாங்கள் வந்து காசு கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டோம் சார். நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் மட்டும் படிங்க, நான் மொத்தமாக கொடுத்துறேன். அப்படிங்களாம்மா? கலெக்ஷன் பண்ணிட்டீங்களா? அந்த 3 பேருக்கு காசு? அவங்க காசு எனக்கு தெரியாது சார். அவங்க காசு அவங்க தந்து கொடுப்பாங்க. ஏம்மா குழுனா சண்டை போடாதீங்கம்மா, ஒத்துமையா இருங்கம்மா. அப்போ தான் குழு நல்லா நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு மேலும் லோன் கிடைக்கும். இல்லைனா செகண்ட் லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஒத்துமை இல்லைன்னா. நாங்கள் எதுவும் சண்டை போடல சார். அவங்களே மாற்றிக்க சொல்லிட்டு காசு எங்கிட்ட தர முடியாது, நாங்களே வந்து கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அப்படியா? வரட்டும். சார் பரிமளா மீனா வந்துட்டோம் சார். அட்டெண்டன்ஸ் போட்டுக்கோங்க சார். ஏம்மா லேட்டு? அப்படி தான் கால் மேலே ஏறி உட்காந்துக்குங்க. சின்ன குழந்தை இப்போ சரி உட்கார். போதுமா சார்? அது வந்து முன்னாடி மஞ்சு வீடு வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்ததுங்க சார். நாங்கள் வந்து டக்குன்னு வந்துடுவோம். 11 ஆவத்துக்கு 1 நிமிஷம் இருக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து காமினா கூட நாங்கள் டக்குன்னு வந்துடுவோம். இது வந்து இப்போ ராதிகா வீட்டில் வைக்கிற மீட்டிங்கு. அவங்க மஞ்சு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வந்து வச்சிருக்கா. அதனால நாங்கள் நடந்து வர தேவை சார். 10 நிமிஷம் ஆகும் சார் எங்கள் வீட்டிலேருந்து நடந்து வரத்துக்கு. இதில் நீங்களே கேளுங்க சார் எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஆமாங்க சார், மஞ்சு வீடு தான் சார் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அங்கேயே மாற்றிடுங்க சார் அடுத்த வாரத்துலேருந்து. உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் எத்தனை பேர்? 5 பேர். அவ்வளோ தூரம் நடந்து வரோம். 10 நிமிஷம் ஆகுது எங்களுக்கு நடந்து வரத்துக்கு. உங்கள் 3 பேரால் நடந்து வர முடியாது. மெஜாரிட்டி நாங்கள் தான் 5 பேர் இருக்கிறோம். இப்படி தான் எங்களுக்கு இங்கே தான் கிட்டியாக இருக்குது. வாய முடி நோக்காரு சார். எப்படி பேசுகிறாங்க பாருங்க சார். ஏம்மா இங்கே உட்காரத்துக்குலாம் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே மஞ்சு மேடம் வீட்டாண்ட வந்து கொஞ்சம் இடம் கஷ்டமாக இருக்குது. என்னாலே வந்து சந்தில் பூந்து வர முடியாது, கஷ்டமாக இருக்குது வரத்துக்கு. இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இங்கே போட்டுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி கிளம்பி வந்துங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்கன்னா முடிஞ்சது வேலை. இப்போ கரெக்டாக 11 மணிக்கு வந்துருங்க. அதுக்கு கஷ்டப்படுறீங்க. எங்கே மஞ்சு கேட்கணும் சார்? மஞ்சு வரமாட்டா சொல்லிட்டேன் சார். அவங்க வீட்டான மீட்டிங் போட்டால் தான் வருவாளா, இல்லைன்னா வரமாட்டாலாம். ஏம்மா இதெல்லாம் ஒரு காரணமாம்மா? மீட்டிங்னா வந்து தான் ஆகணும். 100 ரூபாய் ஃபைன் போடுங்க. பெரிய பொண்ணு உங்ககிட்ட 100 ரூபாய் ஃபைன் வாங்கிக்கோங்க. உங்களோட காசு யாருக்கு வந்துருக்குது? காசு என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க சார். சரி, அடுத்த வாரத்துலேருந்து உங்கள் காசு யாரும் வாங்காதீங்க. உங்களை கூட வந்து கட்ட சொல்லுங்க. வரல 100 ரூபாய் ஃபைன் போடுங்க. இந்த மாதிரி ஒரு சார் இல்லாமல் தான் இத்தனை நாள் இதுங்க ஏமாற்றி சுற்றி இருந்ததுங்க. போட்டார் பேர் ஃபைன் 100 ரூபான்னு. சரிம்மா அட்டன்ஸ் எடுக்கிற பேர் சொல்லுங்க. கோமதி இருக்கா சார். பெரிய பொண்ணு இருக்கேன் சார். கீதா இருக்கா சார். ராணி இருக்கா சார். ராதிகா. உங்க கண்ணு முன்னாடி தான் சார் இருக்கேன் நானே. தெரியல உங்களுக்கு? ஏம்மா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கம்மா. இருக்கா சார். பரிமளம். இருக்கா சார். மீனா. இருக்கா சார். மஞ்சு. சார் மஞ்சு வரலைங்க சார். மஞ்சுக்கு ஆப்ஷன் போட்டாச்சு. 100 ரூபாய் ஃபைன் வாங்கிக்கோங்க. சரி, அடுத்த வாரம் கரெக்டாக 11 மணிக்கெலாம் வந்துடுவேன். 11 மணிக்கெலாம் யார் வரலையோ அவங்க 100 ரூபாய் ஃபைன் கொடுத்துடணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். போனால் 100 ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டி வரும். போடனா 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கூட 100 ரூபாய் கேட்பாங்க. அப்படி சொல்லிட்டு கரெக்டாக 11 மணிக்கெலாம் வருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்தால் தான் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் மேனேஜர்லாம் வந்து பார்ப்பாங்க. இவங்க கூட எப்படி நடக்குது, எல்லாம் கரெக்டாக ஒத்துமையாக இருக்கிறாங்களா, கரெக்ட் டைமுக்கு வராங்களா, அந்த பஞ்சுவாலிட்டி கரெக்டாக கீப் அப் பண்ணுறாங்களா, அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து 30,000 ரூபாய் லோன் வாங்கிருக்கீங்க இல்லையா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கூட கிடைக்கும். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்து தான் உங்களுக்கு அந்த லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டுங்க அடிச்சிங்க லேட்டெல்லாம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் செகண்ட் லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். புரிஞ்சுதா? ஒத்துமையாக இருந்தால் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். சார் இதுல 8 பேரோட காசு இருக்குங்க சார். கொடுங்கம்மா. சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சிறு தொழில் பண்ணுறதுக்கான லோன் அப்புறம் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஒத்துமையாக இருங்க. ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்க. என்ன தொழில் பண்ணலாம் முடிவிடுங்க. இல்லைன்னா அதுக்கான ட்ரைனிங் கூட இருக்கு. ஆனால் ட்ரைனிங் வந்து நம்ம வேறு ஊருக்கு போய் கற்றுக்கணும் வர மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வரதுக்கு தயாராக இருக்கீங்களா? நாங்கள் கலந்து பேசி சொல்கிறோம் சார். பேசி சொல்லுங்கள். பரிமளாக்கா வாங்க நம்ம போகலாம். கோமதி வர கோமதி. சரிக்கா. ஆமாம், இப்போ கோமதி கிட்ட பேசாம தான் எங்களுக்கு ஒன்றும் முடியல உடம்பு. வாங்க போகலாம். இவ்வளோ இஷ்டத்துக்கு மாற்றி வைப்பாளுங்க இடத்த மீட்டிங்கு. நம்ம அவனை கூப்பிட்ற இடத்துக்குலாம் வரணும். ஆமாம், இன்னைக்கு ராதிகா வீட்டாண்ட வச்சுருக்காங்க. நாளைக்கு வந்து பெரிய பொண்ணு வீட்டாண்ட வைப்பாளுங்க. வாரம் எங்கே மீட்டிங் போகிறாங்க நம்ம தேடி போனோம். ஏன்னா இவளுங்க வச்ச வேலை கடையில் நம்ம இவளுங்க இஷ்டத்துக்கு தான் நம்ம ஆடணும். நான் மீனா முன்னு நின்றுக்க முகத்தில் கடுகு தூக்கி போட்டேன்னா பொரியும் போல இருக்கு. அப்படியே இங்கே பேர் முன்னாடியே சொல்லிடுங்க. அடுத்த வாரம் யார் வீட்டில் மீட்டிங் போடுறீங்கன்னு வந்துடுறோம். வீடா போய் கேட்டு இருக்க முடியாது எங்கே மீட்டிங் போடுறீங்கன்னு. எல்லாமே உங்கள் இஷ்டம் தானே, உங்கள் ராஜாங்கம் தானே நடக்குது. இதில் என்ன ராஜாங்கம் பண்ணுறதுக்கு இருக்குது? இங்கே உட்காரத்துக்கு இடம் நல்லா வாட்டமாக இருக்குது சொல்லிட்டு இங்கே மீட்டிங் மாற்றிட்டாங்க. அங்கே மஞ்சு வீட்டாண்ட இடம் இருக்குது உட்காரத்துக்கு. முதல்ல ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்து இருந்தோம். இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்கார முடிஞ்சுது.
அது என்னமோ நீங்க முடிவு பண்ணா அதை யாராவது மாத்த முடியும்? நீங்க திமிரு பிடிச்சதா சரிங்களா? யாரை திமிரு பிடிச்சோன்னு சொல்ற நீ? உங்களை எல்லாரையுமே தான் சொல்றேன். ஒழுங்கா ஓடி போயிடு. இன்னும் 5 நிமிஷம் இங்க இருந்தேன்னு வச்சுக்க மண்டி ஆஞ்சி போடுவேன். மீனா வா நம்ம போலாம், சண்டை போடாத. நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோன்ற தைரியத்தில் தான் இவளுங்க ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்காளுங்க. எதிர்த்து கேள்வி கேட்டாதான் இவங்க அடங்குவாளுங்க. நீ கேட்ட மட்டும் அவங்க அடங்குவாங்க. அவளுங்க ஒரு முடிவு எடுத்தா அடுத்ததுதான். என்ன கத்திரிக்காய் சொன்ன? எது கத்திரிக்காவா? இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சேன்னு சொன்னேன். உங்களை யார் இப்போ கத்திரிக்காய்ன்னு சொன்னாங்க? இவளுங்க கிட்ட மனுஷன் பேசுவானே. ஆமா, நாங்க பெரிய ஜனாதிபதி, எங்க கிட்ட மனுஷன் பேச முடியாது. மஞ்சு கிட்டே போய் சொல்லலாம்க்கா. மஞ்சு தான் இவளுங்க சரியான ஆளு. ஆமா ஆமா, அதுவே பயந்து போய் வரவே இல்லைங்க. அதான் சரியான ஆளா எங்க கிட்ட சண்டை போறதுக்கு? போங்க போங்க போய் சொல்லுங்க, போங்க போய் கூட்டினாங்க போய். நீ வா போலாம். மஞ்சு கிட்ட சொல்லிடுங்க அடுத்த வாரம் வரலன்னா 100 ரூபாய் ஃபைன் வாங்க சொல்லிருக்காரு சார்னு. அநியாயத்துல உச்ச கடத்துக்கு போயிருக்காளுங்கக்கா இவளுங்க. சார் சொல்ல நாங்கள் சொன்னேன், நானே ஒன்றும் எடுத்து சொல்லலை. கேட்டதானே இந்த சார் சொல்லும் போது எனக்கு காது கேட்காம போயிருச்சேன் நான் சார் சொல்லும் போது. பெரிய பொண்ணு நல்லா கேட்ட பெரிய பொண்ணு அவளுங்கள. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் கிளம்புறேன். நாலு முடிய நீ எங்கே போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன வேலை இருக்குது? போய் கலகம் முட்டுறதுன்னு போய் மஞ்சு வீட்டுக்கு. ஆமா ஆமா, கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்துருவா, பின்னாடி போய் கலகம் முட்டுவா. உங்களுக்கு இதே வேலை தானே? நான் வேணா மஞ்சு வீட்டுக்கு போகல, எங்க வீட்டுக்கு போறேன். ஆமா, துணி ஊற வச்சு வந்துங்க, போய் துவைக்கணும். வெயில் காயத்துல போய் காய வச்சாதான் சேங்கத்தூள காயும். வீட்டு வேலை செய்ய போகிற மூஞ்ச பற்றியா நல்லா? இப்போ மஞ்சு கிட்ட போய் வத்தி வைக்கணும். உன்னை பற்றி இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, 100 ரூபாய் ஃபைன் போட சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அங்கே போய் போட்டு கொடுக்கணும் எல்லாரையும். அதுக்கு தானே ஓடி நிற்க. பெரிய பொண்ணு நான் அந்த மாதிரி பண்ணுவேனே? நீ தான் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு. பண்ணுவேன்னு கேட்குற பத்தியா? நல்ல வேலை மாமியார் காணும். இன்னும் எங்கே போச்சுன்னு தெரியல. கோயில் எங்கே உட்காந்து நிற்பாங்க, கதை பேசிட்டேன். பொறுமையாக வரட்டும். மீட்டிங்கே முடிஞ்சு போச்சு. இன்னும் வாரம் நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியலையே. குழு மீட்டிங் இங்கே மாற்றிருந்தால நம்மளுக்கு ஒரு டேபிளும் ஒரு சேரும் கிடச்சிருக்கு. பசங்க தான் விளையாடுறதுக்கு கேட்டனே இருந்தாங்க, வாங்கி கொடுமான்னு. இனிமேல் விளையாட்டுக்கு நல்லா இருக்கும். எடுத்து உள்ளே போட்டு வேண்டியது தான். இவங்க இப்படி தான் எதனா பேசினே இருப்பாங்க. சரி நான் வரேன், போய் வேலையை பார்க்குறேன். வீட்டு வேலையா ஆள் எப்படி நைஸாக ஓடுது பத்தியா? இங்கே போய் பெரிய பொண்ணு யார் எப்படி போனால் எனக்கு தான் வந்தது. எனக்கு என் வீட்டு வேலை தான் எனக்கு முக்கியம். புரியுதா? மற்றவங்களை பற்றி புறம் பேசுறது, குறை சொல்கிறது, பின்னாடி பேசுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. உனக்கே தெரியும்ல. ஆமாம் ஆமாம், எனக்கே தெரியும் உன்னை பற்றி நல்லா. சரி நான் வரேன். வரீங்களாக்கா? மீனா கொஞ்சம் நில்லுங்களேன். எருமை மாடு பார்த்தியா அது வேலையை காமிக்குதே. வரட்டும், இந்த பக்கம் காலை உடைக்கிறேன் பாரு. கூடயே இருந்து கும்மி கொட்டிடுவா. அதுக்கப்புறம் அங்கே போய் கலகமும் முட்டிடுவா. என்னக்கா அந்த சேரையும் அந்த ஸ்டூலையும் மொச்ச மொச்ச பார்த்துனக்கா? இதை கொண்டு போய் உள்ள பொண்ணா, உள்ள இடம் பத்துமா பத்தாதான்னு பார்த்துனக்கேன். சைடாக திருப்பி எடுத்துன்னு போ. நீ தானே குழு இங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் நாளைக்கு கொடுன்னு வந்த. உங்கள் வீட்டில் தான் போடணும். இது உள்ளே போட்டு நீங்கள் வெளியில் தான் படுக்க போகக்கூடாது. வீடு தம்ம துண்டு வீடு இல்லை, இவ்வளோ பெரிய டேபிள் வேறு. ஐயோ அவ சொல்றது கரெக்ட் தான். இவ்வளோ பெரிய டேபிள் வச்சுக்கணும் வீட்டுக்குள்ள போட்டு நாங்களும் வெளியில் தான் வந்து உட்காந்து போகிறது. வெளியில் தான் போடணும், வெளியில் தான் சாப்பிடணும். இது ஓரமாக போட்டு வச்சுனோமா மழை வந்து நினைச்சிருமே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியல, தெரியாதனமா வந்து மாட்டிக்கு வந்து இந்த டேபிள் கிட்ட. சரி உனக்கு ஏன் கஷ்டம்? எங்கள் வீட்டில் எதுவுமே போட்டுக்கிறேன். இந்த டேபிளில் சேர் மட்டும் நீ வச்சுக்கோ. ஏண்டி வாரம் குழு மீட்டிங் தூக்கின்னு வருவாங்க இருந்தே? ஆமாம், இது ரொம்ப பெரிய வெயிட்டு. ஒத்த கையிலே தூக்கி வந்துடுவேன். அவனுக்கு தான் போகிறதுக்கு இடம் இல்லைல்ல. கோமதி எங்கள் வீட்டில் இடம் இல்லை. சரி நான் எங்கள் வீட்டில் போட்டு வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் தான் நிறைய இடம் இருக்குதா, ஒரு ரூம் வேஸ்ட்டாக தான் இருக்குது, அங்கே போட்டு வச்சுக்கிறேன். சரி மறக்காம குழு மீட்டிங் போகிற அன்றைக்கி தூக்கின்னு வந்துடுறேன். உங்கள் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு வேலை தான். செய்கிறேன். யார் இவன் கல்ல தூக்கி போகிறானே. ஏமா ஒரு பிரச்சனை முடிஞ்சது. இந்த சேர் மட்டும் தூள போடலாம். என்ன கிட்ட காலையில் என்ன சாப்பிட்டேன்? காலையில் பூரி சாப்பிட்டேங்க்கா. பரவாயில்லையே, காலையில் பூரி தான் செஞ்சுட்டியா? போட்டுக்கு என்ன செஞ்சேன்? நான் எங்கே செஞ்சேன்? கடையில் தான் வீட்டுக்கார வேணாந்தாரு பூரி உருளைக்கிழங்கா. அதானே பார்த்தேன். நீயாவது வீட்டில் செய்கிறதாவது. நான் செஞ்ச சப்பாத்தியில் நல்லா தான் வருது. ஆனால் பூரி மட்டும் உப்பி வர மாட்டேது. அப்படியே அப்பளம் மாதிரி சப்பையாக தான் வருது. அதனால கடையிலே வாங்கிக்கிறது. இல்லைன்னா நீ கடையிலே வாங்க மாட்டேன் இல்லை? கடையில் வாங்கினா இந்த வடகறி இந்த உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சு தராங்க. நான் செஞ்ச மண்ணு மாதிரி இருக்கும். எதுக்கு நமக்கு வீண் சிரமம் சொல்லிட்டு தான் கடையில் காசு கொடுத்து வாங்கிக்கிறது. ஆமாம், நான் செய்யறதோட எங்கள் பசங்களுக்கும் என் வீட்டுக்காரருக்கு வந்து கடையில் வாங்கி கொடுத்தா தான் நல்லா சாப்பிட்றாங்க. உங்கள் குடும்பத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்றாங்களா? ஆமாக்கா, நானும் நல்லா கற்று நானும் ஊரால் நல்லா சமைப்பேன். பார்க்கலாம் ட்ரை பண்ண எல்லாமே வரும். முதல்ல சாதம் இருக்குது பற்றி அதை வடித்து பழகு. அதுக்கப்புறம் ரசம், சாம்பார், காரக்குழம்பு, பொரியல், கூட்டு அப்படி ஒன்று ஒன்றா நீ செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க உனக்கே நல்லா பழக்க வந்துடும். ஆமாக்கா, சமைச்சு எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏடி நீ சமைச்சு எடுத்து வந்து நான் சாப்பிட்டு என்ன கொள்ளத்துக்கு பார்க்குறியடி? ஐயோ எனக்கு வேணாமா, வீட்டு கட்டே கொடு. வீட்டுக்காக தானே உன் ஆசைப்பட கல்யாணம் பண்ணிக்காதே. அந்த தண்ணெல்லாம் அவட்டே கொடுமா. எனக்கு வேணாமா, நான் சமைக்கிறதே நான் சாப்பிட முடியாது. இல்லை வேறு வேறு சமைச்சு எடுத்து கொடுக்குறலாம். பாருங்க நீங்களே பயப்படுறீங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கார எப்படி சாப்பிடுவார் பாருங்க. ஏமா நீ கிளம்பு, முதல்ல வீட்டில் போயிட்டு இருக்கிற வேலை போய் பார்ப்போம். சரிக்கா நான் கிளம்புறேன். காலையில் பெரிய பொண்ணு வந்து முருங்கைக்கீரை வந்து கொடுத்தா. முதல்ல முருங்கைக்கீரை அல்வா செஞ்சு பார்க்கணும். அதுலேருந்து ஆரம்பிக்கணும் சமையல் செய்யறதுக்கு. அப்புறம் சாயங்காலம் வரும்போது எடுத்துன்னு வரேங்க்கா. முருங்கைக்கீரை அல்வா எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐயோ முருங்கைக்கீரையில அல்வாவா? எம்மாடியா எனக்கு வேணாமா, நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன். மாமியார் பார்க்கறதுக்கு போகிறேன். இந்த எங்கள் அக்கா இருக்குது பற்றி கோமதி, அதுக்கே தந்து கொடு. எனக்குலாம் வேணாம், முருங்கைக்கீரை அல்வா வேணாம், எந்த அல்வாவும் வேணாம். ஏக்கா அப்படி சொல்கிறீங்க? கொஞ்சோட டேஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தள்ளிப்படி எதிரப்படி கருமோ. முருங்கைக்கீரையில் இப்போ அல்வா செய்யப்படலாம். கூட்டு செய்வாங்க, பொரியல் செய்வாங்க, கடை வாங்க தெளிப்பட்டிருக்கேன். அல்வாவா? சரிக்கா நீங்களா சாப்பிட்டு பார்ப்பீங்களா? நான் செஞ்சு எடுத்துன்னு வரட்டுமா? எனக்கு வேணாமா, எனக்கு வேணாம். ஏன் அப்படி பயப்படுறீங்கன்னு தெரியல.
முதல்ல செய்யும்போது அப்படி இப்படி தான் இருக்க செய்யும். நான் சக்கரை நிறைய நெய் நிறைய ஊற்றி செய்கிறேன், புரியுதா? கொஞ்சோன்னு சாப்பிட்டு பாருங்க. அத்தா எனக்கு வேணாம் அத்தா, நீங்களாம் சும்மா வைப்பீங்க. பெரிய பொண்ணு தான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவா. முதல்ல செஞ்சு நெத்தில் ஆட்ட கொடுக்குறேன், அவள் எப்படி இருக்குன்னு சொல்லுவா உங்களுக்கு. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கூட வந்து கேட்பீங்களே, அப்போ பார்த்துக்கிறேன் உங்களை நான். சத்தியமா நான் கேட்க மாட்டேம்மா, நானும் கேட்க மாட்டேன். ஏம்மா நம்ம ஓடிடலாம். ஐயோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அத்தை கூப்பிட்ற மாதிரி இருக்கு. நேற்று வந்துட்டு யாருமே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஓடுது. வாழை இலையில அல்வா செய்கிறாங்க, கொய்யாப்பழத்தில் அல்வா செய்கிறாங்க. ஏன் முருங்கைக்கீரையில் அல்வா செய்யக்கூடாதா? நான் கூட பாவக்காயிலையை வச்சு ஒரு வாட்டி அல்வா செஞ்சு பார்க்கணும், அப்புறம் பாவக்காய் வச்சு செஞ்சு பார்க்கணும். புதுசாக யோசிச்சு புதுசாக செய்யணும். அரைச்ச மாவு அரைச்சி உட்காந்துருப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேது. நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க போல இருக்கு, நம்ம நல்லா சமைக்க கற்றுங்க இவங்களோட நல்லா சூப்பராக ஆகிடுவோம் சொல்லிட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை அல்வா பாவக்காய் அல்வாலாம் உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க, அனுப்பிச்சி விட்றேன். ஐயோ வேணாமா, அவங்க அப்படிதான். நான் சமைக்கிற அருமை அவங்களுக்கு தெரியாது, என்னோட அருமை அவங்களுக்கு தெரியாது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு டைம் ஆச்சு, முருங்கைக்கீரை வச்சு அல்வா செய்யணும், பாவக்காய் வச்சு அல்வா செய்யணும். இன்னும் நல்லா செய்யணும்னு தெரியல. ரோஜா பூ நிறைய பூத்துருக்கு, இதை எடுத்துமே கூட அல்வா செய்யலாமா?